ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் DaVinci Resolve எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது சிஸ்டமில் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ DaVinci Resolve பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அண்ட் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ அதனால் நீங்கள் எந்த சிஸ்டமில் வேணாலும் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் DaVinci Resolve அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் blackmagic.com அப்படின்ற சைட் உங்களுக்கு வரும் அண்ட் அந்த சைட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் DaVinci Resolve கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே போனோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா DaVinci Resolve 21 அப்படின்னு இருக்கும். ஸோ 2026 இயரில் DaVinci Resolve 21 வெர்ஷன் தான் இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ வெர்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டூடியோ வெர்ஷன் எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங்கே ஃபுல்லாக ஒரு ஸ்டூடியோவாக செட்டப் பண்ண போகிறீங்க அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரியான மிஷினரிஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டூடியோ செட்டப்பை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷன் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் நார்மலாக இந்த ஃப்ரீயாக இருக்கிற ஃப்ரீ சாஃப்ட்வேரே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா DaVinci Resolve 20 வெர்ஷன் அண்ட் DaVinci Resolve 21 அப்படின்னு ரெண்டு இருக்கும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான வெர்ஷன்ஸ் தான். அதிலே வந்து ஒரு ஸ்பிட் அப் மாதிரி தான் இது. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலும் ஸ்டூடியோ வெர்ஷன் இது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நார்மலான வெர்ஷனையே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதிலே உங்களுக்கு மேக், விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் அப்படின்னு உங்கள் ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா விண்டோஸ் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DaVinci Resolve 21 பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய சிஸ்டமுக்கும் சப்போர்ட் ஆகாது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஹை குவாலிட்டி செட்டப்பில் சிஸ்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு DaVinci Resolve 21 பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும், ஒர்க் ஆகும். அண்ட் மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் சிஸ்டம்ஸ் மேக் சிஸ்டம் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா DaVinci Resolve ஓல்டர் வெர்ஷன் தான் டவுன்லோட் பண்ணணும். அண்ட் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் க்ரோமில் போயிட்டு Blackmagic சப்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் சென்டர் அப்படின்ற ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு Blackmagicோட சப்போர்ட் சென்டர் அப்படின்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா DaVinci Resolve அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இந்த காலமில் உங்களுக்கு இது வரைக்கும் DaVinci Resolveல என்னென்ன வெர்ஷன்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களோ ஃப்ரம் த ஸ்டார்ட் வரையும் உங்களுக்கு வந்து எல்லா வெர்ஷன்ஸுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்கள் சிஸ்டமுக்கு எந்த வெர்ஷன் சப்போர்ட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இது எப்படி பார்க்கறது அப்படின்னா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரீட் மோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க அண்ட் அதே மாதிரி மினிமம் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஓஎஸ்க்கும் மேக், விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் மினிமம் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெர்ஷன் என்ன வெர்ஷன் அப்படின்றத, உங்களோட சிஸ்டம் வெர்ஷன் என்ன வெர்ஷன் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வெர்ஷனுக்கு இது மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நான் டவுன்லோட் பண்ண ஃபைல் வரையும் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா 3 GB கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்பீட் வைஃபை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் DaVinci Resolve டவுன்லோட் ஆனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் அப்படின்றது தான் காட்டும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நார்மலாகவே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் DaVinci Resolve அப்படின்ற ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அது உள்ளார எனக்கு DaVinci Resolve ஆப் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் DaVinci Resolve பார்த்தீங்கன்னா டோட்டலி ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனோ எதுவுமே கிடையாது. ஸோ தட் வீடியோ எடிட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாஃப்ட்வேர் DaVinci Resolve சாஃப்ட்வேர். அண்ட் நீங்கள் இதை ஃப்ரீயாக கம்ப்ளீட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இது இந்த சிஸ்டமுக்கு தான் சப்போர்ட் ஆகும்னு கிடையாது, உங்கள் சிஸ்டமுக்கு சப்போர்ட் ஆகிற வெர்ஷனை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி DaVinci Resolve ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் அதே மாதிரி DaVinci Resolveோட ஃபுல் கோர்ஸ் டுட்டோரியல் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.